ஒரு சாமத்தை காளியாபோ சத்யாபோ ஆமா சாமண்டியாபோ சிமண்டியாபோ இமுண்டியா ஆமா மணமுண்டியாபோ மணமுண்டியாபோ சலாசட்டியாபோ அப்படிதான் ஆப்ல குட்டிப்பாரு சலாசட்டியா அங்காள ரூபியாக இப்ப எங்க அமர்ந்திருக்கிறேன் கல்லை காட்டில் அங்காள ரூபி அங்காள ரூபின்னு தான் தெரியும் ஆமா அவர் கொடுத்த வேதம் என்ன தெரியுமா எனக்கு கொடுத்த வர்றம் சாபம் சாபம் என்ன சாபம் என்ன இந்த கல்லை காட்டிலே ஒரு வேம்பாக போக வேண்டும் அப்படி என்று கடவுளுக்கு உனக்கு வாக்குவாதம் வந்து கோபம் தாங்காமல் நீ வேம்பா போடின்ட்டாரு போடி அவரு போடின்னு சொன்னாரு நீ சொல்லலாமா அவர் சொல்லிருப்பாரு இந்த கல்லை காட்டி வேம்பாக அமர்ந்து வருகிற பக்தர் எல்லாம் பார்ப்போம் அறுவதை பார்த்து சொல்லலாம் மரம் கொடி கொடி மலை அப்படியே வெட்டிட்டு வரணும் வெட்டிட்டு வந்தான்னு வச்சுக்க உள்ள உட்கார்ந்து வர மாட்டியா எங்க நீ கைஜாடி போயா ஐயா ஐயா அங்கிட்ட இருந்து அங்க வர்றாரு அங்க நாம தான் வந்தோமே ஒரு வாரமா வெட்டுறோம் நாம தான் கிளறி ஊதி வரி வேலைக்கு வந்தோம்னு வச்சுக்க அதோ பயந்து ஓடாங்க அது மரம் வெட்ட வந்தோம் போய் அங்க கடையில பத்தி இருக்கிற நீ கடையில போடா தோழ மாறலா ஏங்க அயராமல் உழைத்து விடுவி என் தோழ அயராமல் உழைத்து விடுவி கடுமையாக நாம் உழைத்து கல்லு மலைகளெல்லாம் கடுமையாக நாம் உழைத்து கல்லு மலைகளெல்லாம் கடுமையாக உழைத்து கல்லு மலைகளெல்லாம் சத்தியம் பூரா காட்டு சொல்லுங்க அவரு கூலியும் கூடாது ஒண்ணு கூடாது ஒரு வாரமா மரம் நட்ட வந்து அங்கே படுத்துக்கலாம் எதற்காக நம்முடைய பட்டணத்தில் இருக்கபடியான இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி இந்த பாறைகளையும் கடுமையாக இருக்கபடியான இதையெல்லாம் உடைத்து மரங்களை வெட்டி சாய்த்து இந்த பூமியை முதல்ல சமப்படுத்தணும். எதற்காக நான் இவ்வளவு போராடுறேன்? ஏன் தந்தையார் செய்ய முடியாத இந்த திருட்டு தொழில் ஒழியணும், நாட்டு மக்கள் உழைக்கணும். என்ன எங்க அப்பன் கொள்ளடிச்சு கொண்டு வந்து குடுக்கறதுனால எல்லாரும் சோம்பேறி ஆகணும். கண்டிப்பா 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 நமக்கு மகாராஜா இருக்காரு, நாம என்ன வேலைக்கு போகணும். ஒரு ஆள் ஒரே ஆள் திரும்பி வந்து மக்கள் எல்லாம் கால் பண்றாரு, நாம எந்த வேலைக்கு போக கூடாது அப்படி என்று எல்லாரும் சோம்பேறி ஆகிவிட்டாரு. ஆகினால் வேலைக்கு போக மாட்டேங்கிறோம். இனி வரக்கூடிய இளைஞர்கள் சோம்பேறியா இருக்கக்கூடாது என்பதற்காக உழுதுண்டு வாழ வேண்டும் என்று என் தந்தையாரிடத்திலே சொன்னேன். எங்க உன் கையில இருந்த கோடாலி எங்க, கட்டப்பாறை எங்க, மம்முட்டி எங்க வச்சுட்டு வந்துக்கிறீங்க மலை மேல பாதி உடச்சிட்டு பாதி கிடைக்குது. ஆமா ஏதோ உடைச்ச பாதி அவன் மலையை உடைக்கிறவன். மலையை உடைக்கிறான். நீ என்னத்த உடைக்கிற? என்னங்க கோடாலிய எவ்வளவு பெரிய வேம்பு பார்த்தாயா? ஓ பையா பெரிய வேம்பாருங்க. இந்த ஒரு வேம்பு இருந்தால் என்ன, இந்த ஒரு வேம்பு இருந்தால் அதன் அருகாமல் இருக்கும்படியான பயிர் ஓங்குமா? என்ன பெரிய மரம் வேம்பு அது நிழல் பட்டு அருகாமல் இருக்கும்படியான பயிர்கள் ஓங்காது. ஒரு காகாடி ஆச்சு ஒரே மரம் இல்லையா? அதனால இந்த வேம்பை வெட்டி சாய்க்கணும். இந்த கல்வி காப்பான் கட்டப்போட
அங்க பாத்தியா என்ன தெரியுது உனக்கு? அதிகமா ஒரே பயமாக பேயா, பேய், பேய். சம்சாரத்தை அடிக்கிட்டு நான் மட்டும் இங்க பேய் எடுத்துடுறா அந்த பேய் போடா. டேய். சக்கரபாணி, உன் கூட வந்து அப்படியே பொண்ணு சொன்னா போவாத வேலைக்கு நான் சொல்லுவேன். அம்மா பேயோ பிசாசோ அம்மா அம்மா விட்டு வேறி கொண்டாவாலோ அம்மா பேயோ பிசாசோ அம்மா அப்பா இந்த வேம்பாகப்பட்டது அண்டத்திற்கும் பூமிக்கும் ஒரே மயமாக அந்த மலாவி இருந்த இந்த வேம்பு இது இருந்தால் இந்த பயிர்கள் எல்லாம் அழிந்துவிடும் அப்படி என்று இந்த வேம்பை துண்டித்தேனே இந்த வேம்பில் இருந்து ஏதோ ஒரு உருவம் இது பேயா பிசாசா ஒன்றும் புரியவில்லையே குடிச்சாத்தானு கூட தெரியல. குடிச்சேதான் தெரியலையா? வாங்க வாடா வாங்க வாடா இங்க வாங்க சூட்டு வாங்க வாடா பேய் போதா மில்லே உன்னை பெற்றவள் வாடா வேற வேலைக்கு போக சொல்லிட்டு ஒரு வாரமா இவன் கூட வந்து காட்ட கட்டணும் எங்கனா போய் அப்படி எங்கனா போய் மேஸ்திரி வேலைக்கு போயிருக்கூடாது. நானல்ல வாடா உன்னை பெற்றவள் நான் தான்டா மூடா அந்த அம்மா ஆதி பதரா என்ன பெத்தவங்க எங்க வீட்டுல இருக்கிறாங்க எங்க அம்மா அவங்க இல்ல இப்ப இவங்க ஆதிபரா சத்தியா ஆதிபரா பேமானி அது ஒரு பக்கம் மெட்டது நீ ஏன்டா பின்னாடி வந்து எவங்க டேய் அப்ப பேய் கிடையாது பிசாசு கிடையாதா இந்த வனத்தில் வாழும் தேவதையோ தேவதை
கிடையாது கிடையாது என்று சொல்கிறாயே, அப்போ இந்த வனத்தில் வாழ்ந்து வரும்படியான தேவதையோ என்ன யாரு? வானலோக தேவதையோ அல்லது பூலோக தேவதையோ யார் நீ? ஐயோ நான் பயப்பட மாட்டேன், நீ பயப்படாத உட்கார்ந்துரு. ஒன்னதான் கூப்பிடுது. நீ யாருன்னு சொல்லி கிட்ட வரேன். யாரு? பேயா இல்ல பிசாசா பிணந்தன்னு ராட்சசியா மயான ருத்தரியா இந்த வனத்தில் வாழக்கூடிய ஏதாவது ஒரு தேவதையா? எதற்காக வேம்புக்குள்ளே நீ குடியிருக்கின்றாய்? உன்ன படைத்தவன் உலகத்தை படைத்தவன் நான். தம்பி மக்களை படைத்தவன் நான். கல்லிகாத்தான் அம்மா உலகத்தை படிச்சுதா இந்த இரும்படி உலகத்தை படிச்சா சுத்தமா ஸ்வீட் வருதுங்களா? அம்மா இந்த உலகத்தை படைத்தவளா? உலகத்தை படைத்தவள் என்றால் எனக்கு விளக்கம். உலகத்தை படைத்தவள் என்றால் எனக்கு விளக்கம் புரியவில்லை. நீ யார்? நீ நான் யாரு அப்படி என்று உனக்கு தெரிய வேண்டும். ஆமாம். தாய் மாநிலா, அந்த கைலாயத்தில் ஒரு பொற்பிடமாக அமர்ந்திருக்க முடியான கைலாய பரமனுக்கு மனைவியா இருக்க முடியான பார்வதா தேவி. பார்வதாவா இருந்த என்னை பார்வதாவட்டவள் சாந்த குணமுடையவராச்சே. நீ அகோர உருவமாக இருக்கிறாயே. ஏண்டா கேட்டு ஓடவாகிறீங்க? அம்மா பார்வதியால் சாந்த குணம் படைத்தவள் இந்த அகோர உருவத்தோடு ஏன் என்ன மிரட்டுகிறாய் என்று கேட்கிறாய். ஆமாம். தாய் மனிதா, பரமனுக்கு எனக்கும் தினந்தோறும் வாக்குவாதம் நடப்பது வழக்கம். இந்த உலகத்தில் சக்தி பெரியவரா இல்ல சிவன் பெரியவரா அப்படி என்று வாக்குவாதம் தினந்தோறும் நடக்கும். அந்த வாக்குவாதத்திற்கு பரமனாகப்பட்டவர் பதில் சொல்ல முடியாமல் திகழ்த்தி நிற்பார். அப்பொழுது எனக்கு சாபங்களை கொடுப்பார். அந்த சாபத்தில் ஒரு சாபம் இந்த கல்லை காட்டி வேம்பாக போ என்று சாபத்தை கொடுத்து விட்டார். வேம்பாக போ என்று சாபத்தை கொடுத்த சாபத்தினால் ஆமா வேம்பாக அமர்ந்திருந்தேன். இந்த வேம்பை யார் ஒருவர் வெட்டுகிறாரோ அவர் தான் எனக்கு ஆலயத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அமர்ந்திருக்கிறார். உனக்கு சாபம் தீர்ந்து விட்டதா? ஆமா. நான் வேம்பாய் துண்டித்தபடியால் வேம்பாக இருந்த நீ அங்காள பரமேஸ்வரியாக உருவெடுத்திருக்கிறார். நீ எப்போது இந்த வேம்பை துண்டித்தாயோ அப்பவே எனக்கு சாபம் நீங்கி விட்டது. அங்காள ரூபியாக வந்து விட்டேன். அம்மா அமர்கள் தேயாண்டவனோடு உடாகி பாலாம்பிக யோக மனோகரா பாலாம்பிக யோக
குணமாகி கூட்டாமே அண்டத்தை படைத்தவனே, இந்த பாமர மக்களை படைத்தவனே, இந்த பாமர மக்களை பாதுகாக்க பிறந்தவனே, நீ எப்பேற்பட்ட ஆளு? அம்மா ஈரங்கன் மாறி அருள்தரும் பண்ணாரி, அம்மா ஈரங்கன் மாறி அருள்தரும் பண்ணாரி, பம்பனின் நோக்கி பண்ணாரி, இந்த ஊருக்கு நீ கவல்காரி. ஒரு நேத்திரமா இரண்டு நேத்திரமா உங்களுக்கு ஆயிரம் கண்ணுடையார், என்ன ஆயிரம் கண்ணுடையார், அப்பேற்பட்ட ஆத்தாரா சரி, நீதான் இந்த வேம்புக்குள்ளே குடியிருக்கிறாய் என்று தெரியாமல் நான் துண்டித்து விட்டேன் தாயே. சாதாரணமான ஆளானி அம்மா, அம்மா அடியில் வந்தவள் ஜோதியாய் இருந்தவள், அந்த வல்லாளன் குலமதை அழித்தவள், மேல்மலையனூறு சென்று படுத்தவள். தன் கணவராய் விளங்கி வரும்படியான பரமக்கடவுளை காப்பாற்றுவதற்காக அப்பேற்பட்ட வல்லாள கண்டருடைய மனைவி விசாசடி அங்கத்தை இதே போல அகோர உருவமாக எடுத்து அங்காள பரமேஸ்வரியாக தோன்றி அவள் உடலை கிழித்து பரமக்கடவுளை யாடு என்று சொல்லும்படியான புறத்திலே ஏந்தினாயே, உன் உருவத்தை பார்த்து அப்பேற்பட்ட பரமணியை பயந்து ஆகாயத்தில் மறைந்தாரா? நான் ஒரு சின்ன